ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். என்ன முக்கிய நாம விருப்பம், ஆசை, என்ன விரும்புகிறதை அப்படின்னு சொல்லி தான் நாம் விருப்பத்தை பற்றி உள்ள காரியங்கள் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3:5 நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேளுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சாலமோன் இடத்துல கேட்குறாங்க. 1 நாளாகம 1:7 அதே வசனம் தான், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேளுன்னு சொல்லிட்டு. 1 சாமுவேல் 20:4 உன் மன விருப்பம் என்னான்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி யோனத்தான் தாவீதுகிட்டு கேட்குறாங்க. கர்த்தர் நம்மளோட மனதிற்குள்ளே இருக்கிற நம்ம விருப்பத்தை கேட்க ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமத்தில் 2 நாளாக 1:11 என்னன்னாக்கா கர்த்தர் சொல்கிறாங்க, நீ உன்னோட பகஞ்சனோட எல்லா ஜீவனையும் கேட்காம அவனே இது பண்ணாமல் சம்பத்தை ஐஸ்வர்யத்தை எல்லாம் கேட்காம ஞானத்தை கேட்டதுனால உன்னோட இதயத்தில் உள்ளதை நீ எனக்கு உன்னோட இதயத்தில் அந்த விருப்பம் இருக்கிறனாலேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிச்சாங்க. ஞானத்தை அளவில்லாமையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். நம்மளுக்கு மாம்ச விருப்பம், ஆவிக்குரிய விருப்பம்னு 2 இருக்குது. பூமிக்குரிய விருப்பம், ஆவிக்குரிய விருப்பம்னு 2 இருக்குது. பரலோகத்துக்குரியதே நாம் விரும்புகிறதாக நாம் இருக்கணும். சங்கீதம் 52:3 எசையா 14:10 எரேமியா 14:10 இதில் எல்லாம் பார்க்கும்போது சங்கீதம் 52:3 பொய் பேச விரும்புவாங்க சிலர். எரேமியா 14:10 அலையற கால்களாக இருக்கும், அதாவது அடங்காத்த கால்கள், அலையிறவங்களாக அவங்க இருப்பான், அப்படியாக இருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும். அப்படியே ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும். கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறாங்க. அவர் நன்மையை விரும்புகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாமே நம்ம சொதேசத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நம்ம சொந்த ஊர் என்ன? பரலோகத்துலேருந்து தான் நம்ம வந்தவங்க, பரலோகத்துக்கு தான் போனோம். கொரிந்தியரிலும் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது அதுதான் சொல்லப்படுது, இந்த உலகம் இங்கே நமக்கு சொந்த நாடு இது கிடையாது, சொந்த ஊர் இது இல்லை. நம்ம ஊர் பரலோகம், பரதேசியாக தான் இந்த ஊரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் உண்டுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்புறம் ஓசி 6:6 தேவனை அறிகிற அறிவே நம்ம விரும்பணும். அவரை இன்னும் அறிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் உன்னை அறியணுமே, இன்னும் குட்டி சேரணுமேன்னு சொல்லி பாடுறோம் இல்லையா? இன்னும் நம்மளை அறிகிற அறிவே நமக்கு வேணும். இயேசுவை காண கிரேக்கரை விரும்பினாங்க, அதே போல் நம்மளும் இயேசுவை காணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்டே அவர் எதிர்பார்க்குற விருப்பம்தான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த ஆண்டவரே